முப்படைகளும் ஒருங்கிணைந்து ஆபரேஷன் சிந்தூரை வெற்றிகரமாக நடத்தியதாக இந்திய ராணுவம் விளக்கம் அளித்துள்ளது. டெல்லியில் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து ஏர் மார்ஷல் A.K. பாரதி, லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காய், வைஸ் அட்மிரல் பிரமோத், மேஜர் ஜெனரல் ஷர்தா ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். இந்தியாவின் பன்னடுக்கு வான் பாதுகாப்பு அமைப்பை மீறி பாகிஸ்தானால் ஊடுருவ முடியவில்லை என தெரிவித்தனர். பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத கட்டமைப்புகள் மீதே இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியது விளக்கம் அளித்த ஏர் மார்ஷல் A.K. பாரதி, பாகிஸ்தானுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு அந்நாட்டு ராணுவமே காரணம் என்று கூறினார். கடந்த சில ஆண்டுகளில் பயங்கரவாதத்தின் தன்மை மாறியிருக்கிறது என்றும் இதற்கு பஹல்காம் தாக்குதலே உதாரணம் என்றும் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காய் சுட்டிக்காட்டினார். சீனா கொடுத்த ஆயுதங்கள் பாகிஸ்தானுக்கு கை கொடுக்கவில்லை என்று கூறிய ஏர் மார்ஷல் A.K. பாரதி, பாகிஸ்தான் ஏவிய சீனாவில் PL-15 ரக ஏவுகணைகளையும் இடைமறைத்து இந்திய ராணுவம் அழித்ததாகவும் விளக்கம் அளித்தார். நம்மிடம் உள்ள பழைய ராணுவ தளவாடங்களும் வான் பாதுகாப்பு அமைப்புகளும் சிறப்பாக கை கொடுத்தது என்றும் தெரிவித்தார். இந்திய எல்லைக்குள் அத்துமீறி நுழைய முயன்ற பாகிஸ்தான் போர் விமானம் தாக்கி அழிக்கப்பட்டது என தெரிவித்த A.K. பாரதி, ஆகாஷ் ஏவுகணை அமைப்பு மூலம் பாகிஸ்தான் தாக்குதல் முயற்சியை முறியடித்தோம் எனவும் அவர் தெரிவித்தார். தோளில் வைத்து ஏவக்கூடிய சிறிய ரக ஏவுகணை அமைப்பையும் வைத்து பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்திய குறிப்பிட்ட முப்படை அதிகாரிகள் பாகிஸ்தானுடனான சண்டை தொடர்பான விவரங்களை முழுமையாக பகிர்ந்து கொள்ள முடியாது என தெரிவித்தனர்.